சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய். பொதுவா நிறமே 5 தான், பஞ்சவர்ணம் தான் சொல்லுவாங்க. அந்த 5ஆகவும் அவன் எல்லாமாகவும் நிற்கிறனால 5 நிறங்களாகவும் நிற்பான் ஒரு பொருள். இன்னொரு பொருள், சதாசிவமூர்த்திக்கு 5 முகம், 5 முகமும் 5 வகையான நிறம், அது பற்றி சொல்லப்பட்டது என்று. ஈசான ஸ்படிக நிறமாயிருக்கும் என்றும், தத்புருஷம் பொன்னிறமாயிருக்கும் என்றும், அகோரம் கருநிறமாயிருக்கும் என்றும், வாமதேவம் குங்கும சிவப்பாக இருக்கும் என்றும், சத்யோஜாதம் அதிக வெண்மை, அதாவது ஸ்படிகத்தை காட்டிலும் வெண்மை அப்படி இருக்கும் என்றும் நூல்களில், நான் சதாசிவரோகன் ஒரு நூல் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா, நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து தனித்தனி பாட்டுகளும் கூட அது மாதிரி விட்டுங்க பாருங்க. நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான், விண்ணோர்கள் ஏத்தவும் மறைந்திருந்தாய் பண்ண. ஏத்த என்பது ஏத்தவும் மறைந்திருந்தாய், அதாவது தேவர்கள் சாமி அப்படி இப்படின்னு புகழ்வாங்க. பெருமான் பார்ப்பார், இந்த பயலுக்கு என்ன கொஞ்ச நாளைக்கு இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறா, என்ன மாட்ட கும்பிடு போடுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெளிப்பட மாட்டார். ஆனா நாம போய் வழிபட்டோம்னு வச்சுங்க, இவன் உண்மையிலே ஞானத்தை வேண்டி வழிபடுகிறான், உண்மையிலே பிறவி கஞ்சி வழிபடுகிறான், உண்மையிலே வீடு பேற்றை விரும்பி வழிபடுகிறான் அப்படின்னு சொல்லி நமக்கு அருள் செய்வார். அவங்களுக்கு வீடு பேர் நோக்கம் கிடையாது, செய்த புண்ணியத்தின் அளவாய் சொர்க்கத்தை அனுபவிக்கொண்டும். எனவே விண்ணோர்கள் ஏற்றினாலும் அவர்களுக்கு மறைந்து நிற்பான். கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. தேவர்களுக்கு மனுஷங்களுக்கும் உண்டான வித்தியாசம் அங்கே சொல்லி இருக்கிறார். அது மாதிரி விண்ணோர்கள் ஏத்த, அங்க ஒரு உண்மை வச்சுங்க, ஏத்தவும் மறைந்திருந்தாய், அவர்களுக்கு வெளிப்பட்டு அருளாம மறைந்திருக்கின்றாய் நிற்கின்றவனே எம்பெருமான். வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை எம்பெருமான் விழி. வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை, மாய இருளைங்கிற இடத்துல கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்று, இருளை கயிற்றால் கட்டி. இருளை கயிற்றால் கட்டினா இருளாகிய கல்லில ஆன்மாவாகிய என்னை அறம்பாவம் என்னும் கயிற்றால் கட்டி என்பது போல அர்த்தம் பண்ணணும். அப்ப அங்க இருளை என்பது 2ஆம் வேற்றுமை உருவு செயற்படு பொருள்ல வந்துன்னு சொல்லணும். இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா பெரிய புராண பாட்டு தான். ஆமாங்க, பெரிய புராண பாட்டு. இருவினை பாசமும் மலக்கல்லார்த்தலி, இருவினை பாசம் மும்மலக்கல்லார்த்தலின்னு ஒரு அதாவது பாடத்தை பிரிக்கிற முறைங்க. இருவினை பாசம் மும்மலக்கல்லார்த்தலின் தமிழ்ல ஒரு பெரிய சிரமம் என்னன்னு கேட்டா, இந்த புணர்மொழி இருக்கு பாருங்க, அதுல சில புணர்மொழிகள் 2 விதமாகவும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தொடரை பாருங்களேன், வேடிக்கையா இருக்கும். நேரம் இருக்குமா? 1/2 மணி நேரம் தான் இருக்குது. சொல்லி இதை முடிச்சுக்கணுமே, இதை மட்டும் சொல்றேன், கொஞ்சம் நல்ல இடம், அதை மட்டும் சொல்றேன். ஆர்த்தலின், ஆர்த்தல்னா கட்டுதல். நாடு எது கட்டுது? இருவினை பாசம் கட்டுது. எதுல கட்டுது? இப்பதான் வேடிக்கை, எதுல கட்டுது அப்படின்னு கேட்டா கல்லுல கட்டுது. கல்லுக்கு என்ன அடைமொழி? மலக்கல்லா மும்மலக்கல்லா. இந்த முன் என்பது எங்க தங்கறது? இருவினை பாசமும் இப்படி தங்கலாம், அல்லது மும்மலக்கல் இப்படி தங்கலாம். அந்த முன் என்பது 2 இடத்துல ஏற மாதிரி இருக்கு. இருவினை ஆகிய பாசம், பாசம் 2 தான், அதாவது வினை 2 தான், நல்வினை தீவினை 2 தான். அது கூட அது பிரிவு உண்டுங்க. வாக்கினால் செய்வது, மனத்தினால் செய்வது, காயத்தினால் செய்வது, அப்புறம் அறிந்து செய்வது, அறியாமல் செய்வது, இப்படி நிறைய ஒண்ணுங்க. ஆனா பொதுவாக இருக்குன்னா நல்வினை தீவினை 2 தான். இந்த நல்வினை தீவினை 2 தான் ஆகையினால அதுக்கு முற்றுமை போட்டு இருவினை பாசமும் ஆனமலமாகிய கல்லோடு சேர்ந்து பிணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இன்னொரு பொருள், இருவினை ஆகிய பாசம் இருக்கிறத மும்மல கல்லிலே போட்டு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்போ நாம் இருக்கிறோம், நமக்கு ஆணவமலம் இருக்குதுங்கிறது உண்மை. ஆணவமலம் காரணமாக தான் இந்த உடம்பு வந்தது. மாயாமலம் இருக்கிறதும் உண்மை. உடம்பு வந்ததுனால கண்ம மலம் இருக்கிறதும் உண்மை. இந்த 3 மலத்திலையும் நாம கட்டுண்டு கிடப்பதற்கு காரணம் என்னன்னா, இந்த கண்மம் என்ற பொதுவான கண்மம் இருக்குது, அது நல்வினை தீவினை என்ற 2 விதமா செய்து கொள்வதனாலே தான் கட்டுண்டு கிடக்கும். இந்த நல்வினை தீவினைங்கிற 2 நாம் செய்யலன்னு சொன்னா கட்டுண்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே மும்மலம் என்பது கல்லாக வச்சு இருவினை பாசம். அப்ப மும்மலம் என்று சொல்லுவதுல மாயை சரி, ஆணவம் சரி, இருவினை நீங்க சொல்லிவிட்டு அங்க கண்மம் என்பது எங்க இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, இருவினை என்பது காரிய கண்மம், அங்க மும்மலம் என்பது இருக்கிற கண்மம் என்பது
மூல கண்மம் அல்லது காரண கண்மம் என்று சொல்லப்படும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மூலகன்மம் காரிய கண்மம் அப்படிங்கிற ரெண்டுக்கும் வேறுபாடு தெரிஞ்சா இந்த பாட்டுக்கு நாம அர்த்தம் பண்ணி கொள்ள முடியும் அப்படிங்கிறது நினைவு கொள்ளுங்க. அப்புறம் அதுக்கு மேலே இதை பற்றிய விஷயங்கள்லாம் பின்னால பேசலாம் நிறைய. இப்ப பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆமா பின்னால ஆமா இங்கே அதேதான் வினையே. நமக்கு என்னன்னு கேட்டா முதல்ல ஆணவத்தில் கிடந்தோம், இரண்டாவது வினையில கிடக்கிறோம். வினையில கிடக்கிற பொழுது வினையை அனுபவிப்பதற்காகவும் வினையை செய்வதற்காகவும் திரும்பவும் நமக்கு மாயகம் வந்து சேரும். நம்ம லட்சணமே அதுதான். வினையிலே கிடந்தேனை ஏன் வினையில ஆணவத்தில் கிடந்தேன்னு சொல்லாமே, மாயிலே கிடந்தேன்னு சொல்லாமே அப்படின்னு கேட்டா, ஆணவத்திலே கிடந்தேன் என்பது கேவலத்துல. இப்ப சகலத்துக்கு வந்து நான் எதுல கிடக்கிறேன்? வினையிலே கிடக்கிறேன். ஏன் மாயில கிடக்குன்னு சொல்லக்கூடாதோ? அது போய் போய் வந்துட்டு இருக்குது. ஆனா அந்த வினை என்பது எப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது. வினையில கிடக்காத, வா வெளியில வா. நான் வினைக்கேடன். சாமி என்ன வெளியில கூப்பிடுறீங்களா, நான் எப்படி வருவேன்? உன்னுடைய வினையை கெடுக்கிறவன், எனக்கு அது தவிர வேற வேலையே கிடையாது. சிவபெருமானுக்கு என்ன வேலைன்னா நம்முடைய வினையை கெடுக்கிறது தான் வேலை. நல்ல வேலை இல்லை போல் இருக்குது, அவனுக்கு கெடுக்கிற வேலை தான் இருக்குது. நான் சொல்றேன், வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் யான் என்னை அறிவித்து எம்பிரான் ஆனாய்க்கு. என்னை நான் ஆழ்ந்து தெரிஞ்சாதான் உன்னை நான் தலைவன் அறிய முடியும். அப்படி அதனால அந்த வினை வந்து அதுதான் குறிக்கும் பாருங்க. அதோட வந்த விஷயமே திரும்ப திரும்ப வர்றது பக்தி இலக்கியத்தில் இயற்கைங்க. அதை வந்து மாற்ற முடியாதுங்க. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு வல்வினையன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. அதான் சொல்லிட்டு இருளை கட்டி இரண்டாம் வேற்றுமை. அருணையார் அப்படி எழுதல, இருளை இருளிடத்தினாய் இருந்து அப்படி எழுதுறார். ஐகாரம் முன்னிலை இருக்கிறது. இருளை இருளினிடத்தவனாக இருக்கின்றாய். சிவம் எல்லாத்திலையும் இருக்கும், மலத்திலையும் இருக்கும், அருளிலும் இருக்கும், மாயையிலும் இருக்கும், கண்மத்திலையும் இருக்கும். நீ மலத்தோடு கூடி இருந்து என்னை இப்படி பண்ணினாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு வழுக்கு ரெண்டும் பிரிக்கலாங்க. அழுக்குன்னா குற்றம், வழுக்குன்னா வழம்பு, உடம்பில் இருக்கிற தாது பொருள்கள்ல ஒன்று. சப்த தாதுக்களினால் ஆகியது உடம்புன்னு சொல்லுவாங்க. அதுல இடையிடையே வைத்த தடியும் வழும்புமாம் ஈங்குவற்றுள் எத்திரத்தால் ஈர்ங்கோதையாள் அப்படின்னு ஒரு நாரடியார் பாட்டு. அங்க தடி என்பது தசை உணர்த்துவது, வழும்பு என்பது கூடவே. அப்போ அவன் நெய்ப்புத்தன்மை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி சொல். ஆமா, இடையிடைய வைத்த தடியும் வழும்புமாம் ஈங்குவற்றுள் அந்த வழும்புன்னு சொல்லப்படுது. எனவே வழுக்கு என்று பிரிச்சாலும் தப்பில்லை. புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை. அப்போ இது ஒரு குடிசை. இந்த குடிசையை மேல் போர்த்து போற்றி இருக்கிறாங்க. எதால? தோலினாலே போற்றி, புறந்தோல் போர்த்து. உள்ள எவ்வளவு இருக்குது, ஆனா இவ்வளவும் தெரியாதபடி மேல போர்த்திருக்காங்க. உடம்பு ரொம்ப அழகா இருக்குது. அழகா இருக்குதுங்கிறது எது வரையிலும்? இந்த மேலே இருக்கிற தோல் கொஞ்சம் வறட்சி அடையாம சுருக்கம் அடையாம இருக்கிற வரையிலும். இது வறட்சியும் சுருக்கம் அடைஞ்சா அவ்வளவுதான், அந்த அழகு என்பது இல்லாமல் போயிடும். அதுக்கு தகுந்தால் உள்ளே இருக்கிற பொருள்லையும் மாற்றம் அடையும். குருதியில, நினத்துல, தசையில மாற்றம் அடையும். பாருங்க, மலங்க புலனீந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால். மலம் உன்னை விட்டு விலங்குகிறது. விலங்குதுன்னா வேறுபட்டு ஓடுகிறது. எதனாலே வேறுபட்டு ஓடுகிறதுன்னு கேட்டா, வஞ்சனையை செய்வதனாலே. புலனீந்தும் வஞ்சனையை செய்ய. வஞ்சனையை செய்யனா நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன், அது என்னை வஞ்சித்து இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். புலனீந்தும் வஞ்சனையை செய்ய, அதனால நான் மலங்குகின்றேன். மலங்கும்படியாக புலனீந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கும் மனத்தால். விலங்கு மனம் மிருக மனம் அர்த்தம் பண்ணாதீங்க, விலங்குகின்ற மனம். விலங்குதல் என்பது மெய்நெறியிலே செல்லுகின்ற செலவை விட்டு வேறுபடுகின்ற விலங்கு மனத்தால். விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி. சிறியேற்கும் நல்கி. நீ எல்லாருக்கும் அருள் செய்ய வேண்டும். ஆனா யாருக்கு மிகவும் அருள் செய்வாய் அப்படின்னு கேட்டா, நலம் உடையவர்களுக்கு. என்ன நலம் அது அப்படின்னு கேட்டா, உன்னிடத்திலே கலந்து, அத்துவித கலப்பு,
கசிந்து அன்புடையவர்களாக இருந்தா அவர்களுக்கு நீ நல்குவது சரி. எனக்கு அப்படி எதுவுமே இல்லையே. கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம் என்னிடத்தில் இல்லை, எனக்கும் நீ நல்கினாய். அப்படின்னா இது என்ன நல்குதல்? கலந்த அன்புடையவர்களுக்கு நல்குதல் சரி, அது திருவருள். கலந்த அன்பில்லாதவருக்கு நல்குதல் திரோதானம். எனவே இங்கே நல்கி என்று சொன்னது திரோதான சக்தியினாலே உதவி செய்து என்று அர்த்தம் பண்ணணும். நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி. இங்கேயும் எத்தனை இடத்துல அளபடை வந்திருக்குங்கிறதுனால பார்த்துக்கொள்ளுங்க. நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. காட்டினதனாலே, உன்னுடைய திருவடியை காட்டினதனாலே நீ தாயிற் சிறந்தவனாக ஆனாய், தயா உடையவனாக ஆனாய். தயா தயவு, தாயினுடைய அருள் தான் எல்லாவற்றும் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவத்தினுடைய திருவருள் அதனினும் சிறந்தது. உலகத்தில் நாம் கண்டது தாயினுடைய அன்பு, சிவத்தினுடைய அன்பு தாயினுடைய அன்பை காட்டிலும் சிறந்ததாகினாலே தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. மலர்ச்சுடர், மலரின்கண் தோன்றுகின்ற சுடர் அப்படின்னு சொல்றோம். மலர் சுடர், மலராகி சுடர் அர்த்தம் பண்ணப்படாதே, மலரின்கண் தோன்றிய சுடர். எந்த மலர்? இதய கமலம். சிவபரம்பொருள் உள்ளத்தில் தத்துவங்களாலாகிய ஒரு தாமரை ஆசனத்தில் எழுந்தருளி இருப்பதாக பாவித்து உள்ளுக்குள்ளே பூஜை செய்ய வேண்டும். அந்த பூசைக்கு அந்தரியாக பூசைன்னு சொல்லுவாங்க. அதை இன்னொரு வகையில் சொல்லுகிற பொழுது தகர உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. தகர உபாசனை என்பதில் பெரும்பாலும் இந்த தத்துவ கமலத்தை பற்றி பேசுறதில்ல, நேராகவே இதயத்துக்கு வந்துடுவாங்க. இதயத்துக்குள்ள சின்ன ஒரு ஆகாசம் இருக்கிறது, அதுதான் தகர ஆகாசம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல சிவம் வெளிப்படும், அந்த சிவத்தோட ஆன்மா இருந்து சிவத்தை வழிபட்டு கொண்டிருக்கும், அதுக்கு தகர வித்தை அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மலரின்கண் எழுகின்ற சுடர் போல இதய தாமரையிலே நீ சுடர் ஒளி வடிவமாக தோன்றுகின்றாய் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணும். மலர்ந்த மலர் சுடரே. எந்த மலர்? மலர்ந்த மலர். மாசற்ற சோதி சுடர். இந்த மாசற்ற சோதிய சுடர்ல சேர்த்துக் கொள்ளுங்க. மாசற்ற சோதி சுடரே, மலர் சுடரே, மலர்ந்த மலர் சுடரே. மலர்ந்த மலர் என்பது சிவத்தினுடைய திருவருளை ஏற்றுக்கொள்ளும்படி மலர்ந்து நிமிர்ந்து நிற்கின்ற திருவருள் இதய கமலம். இதய கமலத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கின்ற கமலத்தை இப்படி நிமித்து வேண்டும். இந்த சித்தாந்த படம் புஸ்தகம் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் போட்டிருப்பாங்க. அதனால சிவத்தினுடைய திருவருளை ஏற்றுக்கொள்ளாதபடி நம்முடைய இதயம் கவிழ்ந்து குவிந்து இருக்கும். கவிழ்ந்து குவிந்து இருக்கின்ற இதயத்தை நிமிர்த்தி மலர்த்த வேண்டும். இப்படி நிமிர்த்தி மலர்த்துவது யோக சாதனையினாலே ஆகக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. யோக சாதனையே வேண்டாங்க, ஞானத்தை பற்றி தெளிவான ஒரு நிலை இருந்ததுன்னா நம்ம இதயம் தானே மலரும். அந்த இதயத்தில் சிவபரம்பொருள் தானே வந்து எழுந்தருள்வார். தினசரி நாம் அந்தரியாக பூஜை பண்ணுகிற பொழுது நாவி கமலத்திலிருந்து தாமரை கிழங்கு கீழே இருக்கிறது, அதிலிருந்து கொடி தத்துவ கொடி மேலே வித்யா தத்துவம் 7 சுத்த வித்தை 1 8 இதழாக, அதுக்கு மேலே மகேஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம், அதுக்கு மேலே சத்திய தத்துவம் 4 தத்துவம், இதில் சிவம் விளங்குவதாக அப்படி பாவிக்க வேண்டும். இப்படி 4 பேரும் பாவித்து கொண்டு வந்தால் அது ஒரு காலத்தில் உண்மையான பலனை தரும் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி பண்ணணும். அவர் சொல்றார், மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே. முன்னே சொல்தான் இது போல பல இடத்துல திரும்ப திரும்ப வருங்க. அது பக்தி இலக்கியத்தினுடைய ஒரு அனுபவம். ஒரு இலக்கிய ஆராய்ச்சி சொல்ற கைலாசபதினு ஒருத்தர் சிலோன்காரர், அவர் பெரிய இலக்கிய ஆராய்ச்சியாளர். ஆனால் அவருக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் இல்லை. ஏறக்குறைய ஒரு 3/4 பாகம் நாஸ்திகவாதின்னு தான் சொல்லணும். அவர் என்ன பண்ணாரு, இந்த தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி பாட்டுக்கள்லாம் இந்த நாடோடி பாட்டு வகையை சேர்ந்தது. நாடோடி பாட்டுன்னு என்னன்னு தெரியுமில்ல, இந்த பிச்சைக்காரங்க ஒரு இடத்துல இல்லாமல்
ஊரா அலைஞ்சிட்டு இருப்பாங்க, அங்கங்க போய் பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாட்டு வகையை சேர்ந்துன்னு சொல்லிட்டு நாடோடி பாட்டுக்கு ஒரு லட்சணம் ஒன்று எழுதினார். நாடோடி பாட்டுனா எப்படி இருக்குன்னு கேட்டா, வந்த கருத்தே திரும்ப திரும்ப வரும், வந்த தொடரே திரும்ப திரும்ப வரும், அதே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல எந்த திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது. இதுல திரும்ப திரும்ப வருவதற்கும் நாடோடி பாடல்ல திரும்ப திரும்ப வருவதற்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியல. பாவம், பெரிய இலக்கிய ஆராய்ச்சியாளராக இருக்கிறாரு. சரி, அந்த வித்தியாசம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாமே. இது பக்தி அனுபவத்தினால மனம் அவன் வயப்பட்டு தன் வசம் இழந்து நிக்கிறதுனால சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. நாடோடிக்காரங்க இருக்காங்களே, அவர்களுக்கு எதிலும் நுழைந்த அறிவு இருக்காது. அவருடைய நோக்கம் முழுவதும் அன்னைய பொழுது போகணும், அதுக்கு யாராவது ஏதாவது கொடுக்கணும், கொடுக்கறவங்கள பாடணும், அல்லது கொடுக்கறவங்க சந்தோஷப்படுற மாதிரி எதையாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு கதையை பற்றி, இப்ப அந்த சிறுத்தொண்டன் கதையை, நலத்தங்கால் கதையை இப்படி பாடுவானுங்கல்ல, அந்த மாதிரி பாடணும். பாடினா அந்த ஊரில் இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டு ஆளுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாங்க, அன்னைக்கு அவன் பொழுது. இதுதான் நாடோடி பாட்டினுடைய கதை. எனவே அவனுக்கு நுண்ணறிவு இல்லாததுனால ஏதோ ஒரு சந்தத்தை வைத்துக் கொண்டு சொற்களை சேர்த்து சேர்த்து பாட்டு பாடிட்டு இருக்கிறான். அதுல வந்த சொல்லே திரும்ப வரலாம், வந்த கருத்தை திரும்ப வரலாம், வந்த வரியே திரும்ப திரும்ப வரலாம். வந்த வரியே திரும்ப திரும்ப வர்றது அதுக்கு ஒரு லட்சணம் கூட அவனுக்கு. இங்க அந்த மாதிரி நுண்ணறிவு இல்லாமையினால் வர்றதில்ல, தன் வசம் இழந்து பாடுகின்ற பொழுது. இதான் முன்னே சொல்லிட்டோமே, இப்ப இதை ஒருத்தன் பாடாட்டின இதை அடிச்சிருவான், வேற ஒண்ணு போடுவான். வேற என்ன சொல்லு போடுறது, யோசனை பண்ணி பார்ப்பார். மணி 12 ஆயிடும், சரி காலையில் எழுந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு படுத்துக்குவார். திரும்பவும் காலையில வந்து எழுதுவார். எழுதுற பொழுது என்ன சொல்லுன்னு தெரியாது, நாளை பார்க்கலாம்னு வச்சுவார். அந்த மாதிரி எழுதின பாட்டு இல்லையே இது. அது பாட்டுல உள்ள இருந்து பொங்கி வருவது, ஆனா அவர்கள் தன்வசம் இழந்து நிற்கிறார்கள். அதான் அந்த பாட்டுக்கே மதிப்பு. ஆகையினால வந்ததே திரும்ப திரும்ப வருதேன்னு நினைக்கப்படாது. எனவே இது நாடோடி இலக்கிய வகையை சேர்ந்தது அப்படின்னு தள்ளவும் கூடாது. என்னமோ இன்னைக்கு இலக்கிய ஆராய்ச்சியாளர் ஒரு காலம் அவங்க சொல்றதுதான் சரியா இருந்து எனக்கு அது பிடிக்கலையோ என்னமோ. ஏன்னா நான் பழைய ஆளாச்சே, அதனால எனக்கு அது பிடிக்காம இருக்கலாம். எனக்கு என்ன இந்த காலத்து ஆராய்ச்சியினுடைய போக்கே பிடிக்கிறது இல்லைங்க. அந்த பழைய சம்பிரதாயத்துல கொஞ்சம் கூட நழுவ கூடாதுங்க. அதே இன்னும் நாம விளங்கிக்க முடியல, அதை அடுத்தவங்களுக்கு விளக்கி சொல்ல முடியல. நாம அதுக்குள்ள அது புதுசா கயிறு விரிச்சு உள்ள சொல்லுன்னா என்ன பிரயோஜனம்? அது பழச புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், பழச விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு புரியாத விஷயத்த இவங்க புரிஞ்ச மாதிரி அதை என்னத்தையோ கொண்டு போய் போட்டு எழுதுறாங்க. சரி, தேனார் அமுதே சிவபுரனே, தேன் போன்ற அமுது நிறைந்த அமுது என்று அர்த்தம். அங்க 6ஆமதுன்னு படிக்கிறோம், அது வேற. தேனார் அமுதே சிவபுரனே, சிவபுரம் என்பது அவன் எழுந்தளிக்கிற இடத்துக்கு பேர். அவன் எங்கெங்க இருக்கிறான் அங்கெல்லாம் சிவபுரம் தானுங்க. இப்ப இதுவும் சிவபுரம் தான். இப்ப இங்க சிவம் தான் இருக்குது, திருவாசகத்து வடிவத்தில் சிவம் தான் இருந்துட்டு இருக்குது. நாம சிவத்தை தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இது வகுப்பறை இல்லை, இது சிவபுரம். அது போல சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசமாம் பற்றறுத்தாச்சு, பாசப்பட்டு போனா அப்புறம் என்ன வரும்? திருவருள் வரும். எனவே பாரிக்கும் என்பதுக்கு வளர்க்கும் அர்த்தம். எதனை? இந்த அவாய் நிலை அங்க இல்ல, அந்த அவாய் நிலை நாம் வருவித்துக் கொள்ள வேண்டும். பாசம் அற்றால் அடுத்தாவில் வர்றது ஞானம். சிவத்துக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும், ஒன்னு நானா இருக்கணும், இல்லாட்டா வானா இருக்கணும். நகரம் போனா வகரம், வகரம் வரவில்லைன்னா நகரம். அதனால பாசமாகிய பற்றை அறுத்து, நகரத்தின் பற்றை அறுத்தால் பின்னால் இருப்பது வகரம். அதனால அதனை வளர்க்கின்ற பாரித்தல், வளர்த்தல், பயனில பாரித்து வைக்கும் முறை அதிகமா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். அது மாதிரி மிகுதியாக சொல்லுவது பாரிக்கும் ஆரியனே. ஆரியன் என்பதற்கு மேலானவன் என்பது பொருள். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஆறாமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார் அப்படின்னா யோக பயிற்சி இல்லாதவர்னு அர்த்தம். யோக பயிற்சிக்கும் ஓறுதலுக்கும் அந்த சொல்லுக்கு என்னையா சம்பந்தம்? யோகங்கிற சொல்லுக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தத்தையும் காணாமே அப்படின்னு கேட்டா, அந்த ஓறுதல் என்பது என்னன்னு கேட்டா கூர்ந்து கவனித்தல், அதுதான் ஓறுதல் அப்படின்னு. அந்த கூர்ந்து கவனித்தல் எப்போ வரும்னு கேட்டா யோக நெறியில வரும். யோக நெறியில வெளியிலே அலைகின்ற மனம் இருக்குதே, அந்த மனத்தை உள்ளே திருப்பணும். அதுக்கு பிரத்யாகாரம் பேர். பிரத்யாகாரம் பண்ணி அதை தாரணையில நிறுத்த வேண்டும். அந்த தாரணையில நிறுத்தினாதான் பொருள். அதுக்கு தான் ஓறுதல் அப்படின்னு பேர். அப்பதான் உள்ளது உள்ளபடி விளங்கும். அந்த விளக்கம் கடைசிதான பிறப்பு இல்லைங்க. இது திருவள்ளுவர் சொன்னது. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின்
ஒரு தலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. இது யோக மார்க்கத்தை பற்றி திருக்குறளுங்க. அதுக்காக திருக்குறள் முழுவதும் யோக மார்க்கம் சொல்லிருக்கு, ஏமம் எங்க சொல்லிருக்கு, நியமம் எங்க சொல்லிருக்குது, ஆசனம் சொல்லியிருக்கான்னு தேடக்கூடாது. திருவள்ளுவர் சொல்ல வந்த விஷயம் வேற, சொல்ல வந்த விஷயத்தையும் கூட சேர்த்து இதுகளை அங்கங்க கொஞ்சம் கோடி காட்டிட்டு போயிருக்காரு. எனவே திருவள்ளுவர் யோக மார்க்கத்தை சேர்ந்தவர். என்ன மார்க்கமோ அவர் அனுஷ்டானத்தில் என்ன வச்சிருந்தார் அது தெரியாது. திருக்குறள் உலகியலுக்காக செய்து கொடுக்கப்பட்டது. உலகியல் என்பது துறவையும் உட்படுத்தியது. அவனும் உலகத்தை விட்டு ஓடினவன் இல்லை, யோகியும் உலகியலை சேர்ந்தவன் தான். அப்ப அவங்களை பற்றிய கருத்துக்களும் அதுல வரும். அது வரும்போது ஓர்த்து உணர்தல், உள்ளது உணர்தல் அப்படின்னு அந்த ஓர்த்தல் தான். அப்படி ஓர்த்து உணர மாட்டாதவரிடத்துல ஒளித்து இருப்பான், ஓர்த்து உணர்பவரிடத்துல வெளிப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. பாருங்க, இது ஒரு இலக்கிய சுவை. அவன் ஒளியா இருக்கிறான், ஆனாலும் இவளா காணப்படாதபடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, என்னை நீர் போல நெகிழ்ந்து ஓடும்படியாய் உருகச் செய்து என் உயிர்க்குயிராய் நின்றவன் என் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அவன் இன்பமயமாகவும் இருக்கிறான், துன்பமுடையவனாகவும் இருக்கிறான், ரெண்டும் இல்லாதவனாகவும் இருக்கிறான். எப்படின்னு கேட்டா, நாம் இன்பம் அனுபவிக்கிற பொழுது நம்மோடு இருந்து இன்பத்தை அனுபவப்படுத்துகிறான், துன்பம் அனுபவிக்கிற போது நம்மோடு இருந்து துன்பத்தை அனுபவப்படுத்துகிறான். நமக்கு அனுபவப்படுத்தணும்னா முதல்ல அவன் என்ன பண்ணணும்? இந்த உபகாரம் தெரியுமில்ல, கண்டு காட்டல். அவன் முதல்ல அதை அனுபவிக்கணும், அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்க வேணும். அவன் அனுபவிப்பு தன் பொருட்டல்ல, நாம் அனுபவிப்பதற்காக. அவன் அனுபவிச்சாதான் நாம் அனுபவிக்க முடியும், அவன் அனுபவிக்கவில்லைன்னா நாம் அனுபவிக்க முடியாது. இதுதானுங்க திருவசிப்பா, உணருமா உணரே அப்படின்னு சொல்லி அது மாதிரி. அதனால இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே. அப்ப அன்பில்லாதவருக்கு சேயனா இருப்பான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். யாவையுமாய் அல்லையுமாம், இதானுங்க அவையாய் தானேயாய். யாவையுமாம் என்பது அவையாய், அல்லையுமாம் என்பது தானேயாய். யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே, அல்லையுமான் சோதியனேன்னு பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். துன்னிருளே தோன்றா பெருமையனே, இத துன்னிருளே தோன்றா பெருமையன் அப்படி சேர்த்து வச்சுக்கிறது உண்டு. ஆனவன் அவன் முன்னால் நிக்காதில்ல. ஒளியின் முன் இருள் நில்லாது, சூரியனின் முன்னே இருள் நில்லாது, சிவத்தின் முன்னே பாசம் நில்லாது. அதனால துன்னிருளே தோன்றா பெருமையன், துன்னிருள் உன் முன்னே முனைத்து தோன்றாத பெருமை உடையவன் அப்படின்னு சொல்லி, அல்லது துன்னிருளே இருளாயிருப்பவனே அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். தோன்றா பெருமையனே, அப்ப தோன்றா பெருமையன்னா இத்தகைய பெருமை உடையவன் என்று ஆன்மாக்களுக்கு மனத்தில் விளங்கி தோன்றாதவன் என்று அர்த்தம் பண்ணலாம். தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, ஆதியனே, அந்தத்தனே, நடுவாகியவனே, அல்லாதவனே அப்படி விரிச்சுக்கணும். ஆனா சுருக்கி அந்தம் நடு ஆகி அல்லானே இவை அல்ல. அப்ப எல்லாருக்கும் நீ ஆதி அந்தம் நடுவாய் இருக்கிறாய், உனக்கு ஆதி அந்தம் நடு இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட, இவரா போய் ஆட்பட்டதாக தெரியல. அப்போ பாண்டியனுக்கு குதிரை வேணுங்கிற தேவையை ஏற்படுத்தி, அந்த குதிரையை வாங்கி வர்றதுக்கு இவரை தவிர வேறு ஆள் இல்லைன்னு இவரை ஏற்படுத்தி, இவருக்கு பொன் பொருளை கொடுத்து திருப்பங்கிற வழியா வர வச்சு அங்கே இவர் குருந்த மரத்தின உட்கார்ந்திருந்து அவர் தன்பால் இழுத்து உபதேசம் பண்ணார். அப்ப இவ்வளவு இவரால் நடந்தது. அந்த மாணிக்கவாசகர் பிள்ளை தினமும் பாடி இருக்கிறாங்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே. கூர்த்தமை ஞானம், கூர்த்தல் என்பது நுணுகுதல் அர்த்தம். கூர்த்தல் என்பதற்கு மிகுதல் ஒரு பொருள். இந்த இடத்துல மிக கூர்மையா, கூர்மையான அறிவுன்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி கூர்த்த மெய்ஞானம், ரொம்ப நுட்பமான மெய்ஞானம். கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு, அதனை கருவியாக கொண்டு உணர்பவர் தங் கருத்திலும் நோக்கரிய நோக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டா, உணர்ந்தார்க்கு உணர்வறியோங்கிற திருக்கோவையார் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. உணர்ந்தார்க்கும் உணர்வறியோன், இவரை கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயனே. ஏன்னா சிவபெருமான் தரிசனம் கொடுத்த மாதிரி இருந்தது, பார்த்த மாதிரி இருந்தது, அப்புறம் பார்த்தா ஒன்னையும் காணாம். இது உண்மையா பொய்யா? கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே அப்படின்னு பாருனாரு. அது மாதிரி கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வாருக்கும் நோக்கரிய நோக்காக இவன் இருக்கின்றான். எனவே நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அவன் நுண்ணுணர்வா இருக்கான், நாம கொஞ்சம் நுட்பமா அறிவோன்னு பார்த்தா நம்ம நுட்பத்தை விட அவன் நுட்பம் அதிகமா போயிட்டே இருக்கு. அதனால நுணுக்கரிய நுண்ணுணர்வே,
நுணுக்குதலுக்கு அரிய நுண்ணுணர்வு, நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே. நமக்கு 3 உண்டு. போதல், உடம்பை விட்டு போதல், வருதல், மீண்டும் உடம்புல. புணர்வு என்பது உலகப் பொருளோடு கலந்திருத்தல். சிவபெருமானுக்கு இறத்தல் இல்லை, பிறத்தல் இல்லை, உலகப் பொருளோடு கலந்திருப்பதில்லை. ஆனா எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது, அவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான். அதனால போக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே, எனக்கு காவலாக என்னை காப்பவனாக நீ இருக்கின்றாய். காண்பரிய பேரொளியே, எத்தனை தடவை சொல்லியாச்சு. காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே. இன்ப வெள்ள ஆறு அப்படி மாத்திக்கணும். ஆறுனா வழின்னு அர்த்தம். இன்ப வெள்ளத்தை அனுபவிப்பதற்குரிய வழியாயிருப்பவன் ஆற்றின்ப வெள்ளமே. அத்தா மிக்காய் எல்லாவற்றும் சிறந்து விளங்குவனே. நின்ற தோற்ற சுடரொளியாய், நின்ற நிலையாக நின்றன், நின்ற தோற்றத்தை உடைய சுடரொளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய், சொல்லுக்கு அகப்படாத நுண்ணுணர்வு அர்த்தம். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே. அந்த அநேகம்னு சொன்ன அதே சமாச்சாரம் தான். மாற்றமாம் வையகம், வையகம் உலகம், மாற்றம் மாறுபாடுன்னு அர்த்தம். மாறுபாடுகள் உடைய உலகத்துல எவ்வளவோ பொருள் இருக்குதுங்க, எல்லா பொருளும் ஒரே தன்மையில் இருக்கிறது இல்லை. எனவே பலவேறு மாறுபாடுகளை தன்கண் கொண்ட பொருள்களை உடைய உலகத்திலே அந்தந்த பொருளுக்கு அந்தந்த பொருளாய் நீ நிற்கிறாய். ஆகவே வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே, அறிவாகிய தெளிவு உடையவன், மெய்யுணர்வுடையவன். அந்த அவனுடைய அறிவு இத்தகையது, அவனுடைய நிலை இத்தகையது என்ற மெய்யுணர்வு உடையவதற்கு தான் வெவ்வேறாக இருக்கின்ற உலகத்திலே அவன் அந்தந்த பொருளோடு வெவ்வேறு பொருளாய் கலந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். கலந்து வெவ்வேறு பொருளாய் தோன்றுகிறான் என்பது தெரியும். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. ஊற்று பெருக்கெடுப்பது போல இருக்கின்ற அமுது, உண்ணார் அமுதே. உடையானே, உடையான் எனக்கு நீ தலைவன், நான் உனக்கு அடிமை. உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். இங்கதானுங்க தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறார். சாமி நீங்க போயிட்டீங்க, கூட வந்தவங்களையும் கூட்டிட்டு போயிட்டீங்க, தப்பி போன சில பேர் எப்படியோ போய் சேர்ந்தாங்க, நான் தான் இன்னும் அந்த உடம்பு கூட்டுக்குள்ள கிடக்கிறேன். இந்த உடம்பு எப்படின்னா வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்கு உடம்பு. வேற்று விகார விடக்குடம்பு இருக்குது. உடம்பு என்பதனோடு தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும். வேற்று உடம்பு, வேற்று உடம்புன்னா எனக்கு வேறாக இருக்கிற உடம்பு, நான் வேற என் உடம்பு வேற, நான் சித்து இந்த உடம்பு அசித்து, ஆகையினாலே எனக்கு இது வேற்று உடம்பு. அப்புறம் விகார உடம்பு, விகார உடம்பு என்பது இது ஒரே நிலையில் இருக்கிறதில்ல. பிறக்கிற பொழுது குழந்தையா இருக்கும், அப்புறம் வாலிபமா இருக்கும், அப்புறம் விருத்தாபியமா இருக்கும், அப்புறம் அழிஞ்சு போகும். அடுத்த பிறப்புல மிருகமான உடம்பு கிடைக்கலாம், பறவையான உடம்பு கிடைக்கலாம். அதனால எனக்கு உடம்பு என்பது ஒரே மாதிரியான உடம்பா இருக்காது, விகாரப்பாட்டோடு கூடிய உடம்பாக இருக்கும். அப்புறம் அந்த உடம்பு தசை திரளால் ஆகிய உடம்பு, விடக்கு என்ற தசைன்னு அர்த்தம். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். என்னால இனிமே இந்த உடம்புல இருக்க முடியாதுங்க சாமி, என்ன சீக்கிரமா இந்த உடம்பை விட்டு வெளியே கொண்டு போயிருங்க. இதுதான் அவர் வைக்கின்ற விண்ணப்பம். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று. ஓ என்பது முறையீட்டை உணர்த்துகின்ற ஒரு இடைச்சொல். என்றென்று போற்றி புகழ்ந்து, நான் அவனை இவ்வாறு போற்றி புகழ்ந்து பாடினேன், நீங்களும் இவ்வாறு போற்றி புகழ்ந்து பாடுங்க. உங்க பாட்டுல என்ன இருக்கணும்? வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உடம்போட நீ எவ்வளவு நாள் கணம் வச்சிரு, இன்னொரு உடம்பு எனக்கு கொடுத்துறாத, இன்னும் உடம்பு வேண்டாம். இதுதான் பெருமானத்துல வேண்டிக் கொள்ள வேண்டும். எனவே சிவபெருமானத்துல வேண்ட வேணும். என்ன வேண்ட வேணும்? சாமி இந்த பிறப்போட போதும், அடுத்த பிறப்பு வேண்டாம். நாம் எத்தனை தூரம் அழுதுவோம், போதும்டா சாமி, பிறந்தது போதும், பிறந்து பட்டது போதும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் இன்னொரு பிறப்பு நமக்கு இல்லாமலா போகும், இருக்கும். இல்லாம போறதுக்கு வழி பண்ணிக்கணும். இந்த உணர்வு வந்தா பத்தாது, இல்லாம பண்றதுக்கு என்ன அப்படின்னு தெரியணும். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து. அப்படி புகழ்ந்த நிலை வருமானா உங்களுக்கு என்னன்னா பொய் கெட்டு மெய்யாது, பொய்யை பொய்யென்று கண்டு கழித்து மெய்யுணர்வு பெற்றவர்களாக ஆவீர்கள். அப்படி பொய் கெட்டு மெய் நீங்காத நிலைமை. ஆன்ற அப்படின்னா அமைந்தன் அர்த்தம். ஆனா அமையாத, மேலும் மேலும் வளர்கின்ற அந்த மெய்யுணர்வு படிப்படியா வளர்ந்து கொண்டு போகணும். மெய் ஆனார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிப்பு. அப்ப பொய்கெட்டு மெய்யானவர்கள் யாரோ
சைவ சித்தாந்தம் அதுக்கு தான் வழிகாட்டுது. அந்த சாஸ்திரம் தான் மெய்கண்ட சாஸ்திரம் பேரு. பொய் கட்டு மெய்யானவர்கள் யாரோ அவர்கள் திரும்பவும் இங்க வந்து பிறக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வினை காரணமாக வருகின்ற பிறவி வராது. வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. கள்ள புலக்குரம்பு வஞ்சனை செய்கின்ற புலன்களோடு கூடிய இந்த உடம்பு குடிசை, அதை அவன் அழித்து விடுவான். கட்டழித்தல், திரும்ப கட்டவே முடியாது, முழுவதும் எல்லாத்தையும் கலைச்சு போட்டுருவான். கட்டழிக்க வல்லானே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நள்ளிருள் என்பது சங்கார காலத்தை, மகா சங்கார காலத்தை. நட்டம் பயின்றாடுதல் என்பது மீண்டும் புனருப்பம் பண்ணுவதற்கு வேண்டியதெல்லாம் செய்தல். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. தில்லையுள் கூத்தனே. எங்கேயோ மகாசங்கார காலத்தில் நட்டம் பயின்றாடுகிறான்னு சொல்றார். அங்க வந்து என்னால பார்க்க முடியாது. நான் பார்க்கணும்னா நீ தில்லைக்கு வான்னு சொன்னேல, அந்த இடத்துல தான் நீ காட்டுவ. அதனால தில்லையுள் கூத்தனே. தென்பாண்டி நாட்டானே. இப்ப இருக்கிற இடம் தென்பாண்டி நாட்டானே. அல்லல் பிறவி அறுப்பானே. ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி, என்று சொல்லி, யாரை சொல்லி? சிவபரம் பொருளை சொல்லி. சிவபரம் பொருள் எத்தகவன்? சொல்லுதற்கு அறியவன். சொல்லுதற்கரிய அவனிடத்துல உங்களுடைய குறையை சொல்லுங்கள். என்னவென்று சொல்லுவீங்க? வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவன் என்ன செய்வான்? சிவபுரத்துல சேர்த்துக் கொள்வான். உங்களை சிவபுரத்துல சேர்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். அதை சொல்றார். சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார். திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டு. இங்க சின்ன சேலம் பக்கத்தில் அடிகள் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னுடைய ஆசிரியர். சிவபுராணத்துக்கு மட்டும் ஒரு சின்ன விருத்தி உரை எழுதியிருக்கிறார். அதுல இது திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டு அப்படின்னு ஒரு எழுதுவார். அதாவது இந்த உபதேசம் பெற்றார் இல்லையா, அங்க திருவடிதான் இருக்குது, அந்த இடத்துல இருந்தே இந்த பாட்டை அவர் பாடியிருக்கிறார். அதனால திருவடிக்கீழ், நாம வந்து திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டுனா பொதுவாக என்ன அர்த்தம் பண்ணுவோம்? சிவபெருமானுடைய திருவடியை நினைந்து, அவனுடைய திருவருளை நினைந்து, திருவருளில் அடங்கி நின்று, கீழிருந்து அடங்கி நிற்ற திருவருளில் அடங்கி நின்று சொல்லிய பாட்டு இது அப்படின்னு நாம் சொல்லுவோம். அவர் என்ன பண்றார்? எந்த இடத்துல உபதேசம் பெற்றாரோ அந்த இடத்துலயே குருநாதருடைய திருவடி இருக்கிறது, அந்த இடத்துல இருந்து இதை பாடியிருக்கிறார். சொல்லிய பாட்டின் பொருள் நன்கு சொல்லுவார். இங்க பாட்டு என்பது கூட அடிலாசு வேற ஒரு அர்த்தம் பண்ணுவது. கலிவன்பாவம் இல்ல, பாட்டுன்னே ஒரு வகை பாட்டு தொல்காப்பியர் சொல்றாரு. அந்த பாட்டு தான் இது அப்படின்னுட்டு அதுக்கு வந்து யாப்பிலக்கண ஆராய்ச்சி எல்லாம் நிறைய அவர் ரொம்ப அதிகமா ஆராய்ச்சி பண்ணவர், நிறைய எழுதியிருக்கிறார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவனடிக்கீழ் செல்வர். செல்வர் என்பதுக்கு செல்வர்னு ஒரு அர்த்தம். செல்வராவர், சிவானுபூதி செல்வத்தை உடையவராக இருப்பர். சிவனடிக்கீழ் செல்வராக இருப்பர். பல்லோரும் ஏத்தும்படியாக இருப்பர். அவர் சிவன் எங்கே இருக்கிறார்? சிவபுரத்தில் இருக்கிறார். சிவபுரம் என்பது ஒரு உலகம் என்று வைத்துக் கொண்டா, தொடக்கத்தில் கிடைக்கிறது சாலோகம், அங்கிருந்து கிடைப்பது சாயுச்சியம். அதனால சாலோகத்தை கொடுத்து பிறகு சாயுச்சியத்தை கொடுப்பார் என்று அர்த்தம் பண்றாங்க. அது வேண்டிய இல்லைங்க. சிவபுரம் என்பது சிவலோகம் தனியா ஒரு வச்சு ஒரு சாலோகம் வைக்க வேண்டாம். அது சிற்பர வியோமம் இருக்குதுல்ல, அதுதான். ஏன்னா இவருக்கு கிடைச்ச தீட்சை வேற. இந்த தீட்சைக்கு சாலோகத்தில் இருந்துகிட்டு அப்புறம் அங்கிருந்து சாவிச்சம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நேராகவே சாவிச்சம் போக வேண்டியவர் தான். ஆகையினால அப்படிலாம் சுத்தி வளைக்க வேண்டியதில்லை. எனவே சிவபுரம் என்பது சிவபரம்பொருள் எழுந்துள்ள இருக்கின்ற சிற்பர வியோமம் என்ற இடம். அந்த இடத்திலே சென்று சிவானந்த செல்வத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. பல்லோரும் ஏத்த பணிந்து, பல்லோரும் பணிந்து ஏத்த செல்வர். சிவபுரத்தில் உள்ளார் பணிந்து ஏத்த செல்வர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாங்க. இந்த வகையில சிவபுராணங்கிற ஒரு பகுதி முடியுது.